ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நம்மளால் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள்னு இருக்குது, ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஏற்றுக்க முடியாத விஷயங்களை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம யாருக்கும் எந்த நேரத்தில் எதனால் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது, இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குல்ல அப்படின்னு ஒன்று. கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களேன். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்க முடியாமல் இருக்கிற விஷயங்களை நம்ம தானே இது பண்ணணும் அப்படின்னு கரெக்டு தான். நான் இல்லைங்கலை. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் பயன்படுறதுக்கான டைமுங்கிறது இருக்குல்ல. அந்த டைமிங்கை நம்ம சரியாக உபயோகப்படுத்திட்டா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே. ஆமாம், அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருத்தரை நம்ம எதுக்காக என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு நான் வாழ்க்கையில் இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே. கரெக்டு தான். அதெல்லாம் நம்ம இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே. அதெல்லாம் தயாராக இருக்கீங்க இல்லைங்கிறத தாண்டி உங்களுக்கு எப்போ எந்த விஷயத்தில் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அதெல்லாம் எப்பப்போ எந்தெந்த விஷயத்தில் சரியாக இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இல்லை அப்படின்னோடனே. அதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே உங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாம் சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சில இதை நம்மளுக்கு வேணும் வேண்டான்னு நம்ம யோசிக்கிறதுக்கு தாண்டி அதையெல்லாம் நம்மளுக்கு யார் எந்த விதத்தில் நம்மளுக்கு எடுத்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்தில் நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே. கரெக்டு தான், நான் இல்லைங்கல்ல. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கான ஒரு டைமை நம்ம தான் நம்மளுக்கு உருவாக்கிக்கணும். வேறு யாரும் நமக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே. சரிதான், நான் இல்லைங்களே. அந்த சரியான விஷயங்களை நம்ம சரியான இதில் ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே. ஆமாம், அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே. கரெக்டு தான், நான் இல்லைங்களே. எதையெல்லாம் நம்ம வேணும் வேண்டான்னு யோசிக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளுக்கு ஒரு பக்குவத்தை கொண்டு வர்றதுக்கான காரணங்களை நம்ம தான் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். அப்பப்போ அந்தந்த விஷயங்களில் நம்மளால் சரியான ஒரு இது தேர்ந்தெடுக்க முடியுதா இல்லை தேர்ந்தெடுக்க முடியலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தான் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு